நம்முடைய ரிசத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்பதாக சொன்னா, நம்முடைய வீட்டில், வாழ்க்கையில், நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்பதாக சொன்னா, நாம் செய்ய வேண்டிய வேலை ஒரு சின்ன ஒரு அமல் செய்யும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லித் தருகிறார்கள், யார் தன்னுடைய வீட்டில், தன்னுடைய ரிசத்தில், தன்னுடைய வாழ்க்கையில், வியாபாரத்தில் பரக்கத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த 3 விஷயங்கள் செய்வோம். முதலாவது, வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு உள்ள போகணும். சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள்ள உள்ள வரும் பொழுது வெளியே போறோம், வெளியே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வீட்டுக்குள்ள வரும் பொழுது துனியாவுடைய விஷயங்களை பேசிக்கொண்டோ அல்லது ஏதாவது சிரித்துக் கொண்டோ அல்லது மௌனமாக வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வீட்டுக்குள்ள வரும் பொழுது சலாம் சொல்லி விட்டு உள்ள வரணும். வீட்டார்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கும் இதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஜின்களுக்கும் நம்ம சலாம் சொல்லிட்டு உள்ள வராது. சலாம் சொல்லி விட்டு உள்ள வர வேண்டும். இரண்டாவதாக, வீட்டுக்குள்ள வந்துட்டோம், சலாம் சொல்லிட்டோம், அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்லிடணும். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஸலவாத் நம்ம சொல்லிடுறது. அது எந்த ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி, எந்த ஸலவாத் நமக்கு தெரியுமோ அந்த ஸலவாத் ஒரு முறை வீட்டுக்குள்ள வந்து சொல்லிடுறது. மூன்றாவதாக சூரத்துல் இக்லாஸ் ஒரு முறை ஓதி விடுகிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.